ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி ஹெல்த் சாய்ஸஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் கேர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் நாட் ஒன்லி ஹெல்த் கேர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் விஷயங்களும் நிறைய நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் நம்மளுடைய அடுத்தது வீடியோஸும் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூட பெல் ஐக்கான் தட்டி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் உங்களை ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹேர் கேர் விஷயம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஸ்டில் நிறைய கெமிக்கல் ஷாம்பூஸ் பயன்படுத்திட்டு வராங்க. கெமிக்கல் ஷாம்பூஸ் பயன்படுத்திட்டு வந்துட்டு எனக்கு திருப்பி ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நம்மளால எதுவுமே அதை செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய ஹேர் கேரை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஹேர் கேரில் ஃபஸ்ட்டு திங்கே ஸ்கேல்ப்பை கிளென்ஸ் பண்ணுறது தான். அந்த கிளென்ஸ் பண்ணுற விஷயத்துலேயே ப்ராப்ளமேட்டிக்காக நம்ம ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறது தவிர, அப்படியே நீங்கள் ரொம்ப இதாக இருக்கிறதுக்கு இருந்தால் கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஹெர்பல் ஷாம்பூ சல்ஃபேட் ஃப்ரீ பேராபன் ஃப்ரீ அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ கெமிக்கல் ஷாம்பூஸை பயன்படுத்துறதை அறவே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத வீட்டிலையே ஒரு ஹெர்பல் ஷாம்பூ எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஷாம்பூஸ் எப்படி வீட்டிலேயே நீங்கள் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இன்றைக்கி கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். ஷாம்புவை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் சொல்லிடுறேன். ஒரு ஸ்கின்னாக இருக்கட்டும் ஹேராக இருக்கட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்டர்னலாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்தினாலும் ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஹெல்த் இஸ் மஸ்ட். ஸோ இன்டர்னல் ஹெல்த்தை நம்ம சரி செஞ்சுட்டு தான் அடுத்ததாக தான் எக்ஸ்டர்னலாக நம்ம ட்ரீட் பண்ணக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு திங், ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்த்தில் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ என்ன மாதிரியான வேறு கம்ப்ளைண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஆகும். இதை பற்றி நான் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய ஹேர் ஃபால் ரெமெடிஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஷாம்புவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு மெயினான இன்கிரீடியன்ட் நம்ம எடுத்துக்க போகிறது சீயக்காய் தான். இப்போலாம் எல்லா மார்க்கெட்ஸில் எல்லா கடையிலுமே கிடைக்குது இல்லையா? ஸோ சீயக்காயை ஒரு 10லேருந்து 15 சீயக்காய் எடுத்துக்கோங்க. இந்த சீயக்காய் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய ஸ்கேல்பை டீப் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் 10லேருந்து 15 சீயக்காய் எடுத்துக்கிறோம். இதோட சேர்த்து நம்ம சேர்த்துக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் சோப் நட்டு, அதாவது சோப்புக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோப் நட் இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ இது எவ்வளோ எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 7-8 சோப்பு காய் நீங்கள் 7-8 எடுத்துக்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சீடை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும்தான் நீங்கள் அந்த சோப் நட்டில் யூஸ் பண்ணணும். அதை தெளிவாக சொல்லிட்டே போய் இப்போ இது 2 மேஜர் இன்கிரீடியன்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டுமே உங்கள் ஸ்கேல்பை டீப் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பட் அதே சமயம் உங்களோட ஸ்கேல்பை ட்ரை ஆக்குறதும் இது வேலை செஞ்சிடும். கேக்காவும் சோப் நட்டும் கிளென்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்கேல்பை ட்ரை ஆக்கிடும். ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆக்காம விடுறதுக்கு நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் சில இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இன்கிரீடியன்ட் சேர்றப்போ உங்களுடைய ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகாமல் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு pH லெவல் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு உங்களோட ஸ்கேல்ப் ரெடியாக இருக்கும். ஸோ அந்த இதுக்கு இது என்னெல்லாம் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இதோட நீங்கள் அடுத்த இன்கிரீடியன்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை பற்றி இன்னும் நான் டீப்பாக சொல்லணும் இல்லை, நிறைய வீடியோஸில் சொல்லியாச்சு. ஸோ வெந்தயம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த 3 இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கோங்க. இதோட சேர்க்கக்கூடிய அடுத்த 2 இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ நெல்லிக்காய் ஒரு 10 கிராம் அளவுக்கு நீங்கள் காஞ்ச நெல்லிக்காய் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இன்கிரீடியன்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் ஹைபிஸ்கஸ். ஸோ இப்போ இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா? ஸோ செம்பருத்தி பூ தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த செம்பருத்தி பூ இதில் ஆட் பண்ணுறப்போ இதுதான் உங்களுக்கு ஹேருக்கு அந்த ஷைனிங் கொடுக்கும். அந்த ஓவராக நம்ம ஸ்கேல்பை ட்ரை ஆக்காமல் உங்களுக்கு பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ செம்பருத்தி பூ ஒரு 10லேருந்து 15 செம்பருத்தி பூ இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் ட்ரைடு ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அதையும் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. தண்ணி ஊற்றி மூடி வச்சுடுங்க. இது ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒரு 4 to 5 hours ஊறணும். அப்போ ஊறினா போதும். நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் இருந்தால் இதை செய்யுங்க. இல்லை நாளை கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னா சொல்கிறேன். ஒரு 5 மணி நேரம் இது நல்லா ஊறின பிறகு இதை எடுத்து நல்லா உங்கள் கையால் நல்லா ஃபுல்லாக அதை பிசைஞ்சு விடுங்க. அப்போது
நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். ஸோ நல்லா உங்கள் கையை வச்சு கம்ப்ளீட்டாக பிசைஞ்சு வச்சுட்டு அண்ட் தென் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வெரி வெரி லோ ஃப்ளேமில் அப்படியே இந்த இன்க்ரீடியன்ஸை இந்த வாட்டரோட சேர்த்து நீங்கள் பாயில் பண்ண போகிறீங்க. அதாவது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து பாயில் பண்ணிங்கன்னா போதும். அது லோ ஃப்ளேமில் தான் பாயில் பண்ணணும். நீங்கள் பாயில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நுரையெல்லாம் வரும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது அப்படியே கூல் ஆகுற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. கொஞ்சம் கூலான பிறகு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்காங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்த பிறகு இதை வந்து ஃபில்டர் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தி பெஸ்ட்டான ஒரு ஹெர்பல் ஷாம்பூ ரெடி ஆகிடும். எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாத ஒரு பெஸ்ட்டு ஹேர் ஷாம்பூ ரெடி ஆகிடுது. இதை வந்து நீங்கள் வந்து அதிகமாகவும் கொஞ்சம் சேர்த்து பண்ணி வச்சுக்கலாம். பட் இதை நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வரை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3லேருந்து 4 நாட்கள் வரை தான் ஸ்டோர் பண்ணணும். பிகாஸ் இதில் நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணல. ஸோ 3லேருந்து 4 நாளைக்கு தான் ஸ்டோர் பண்ணலாம். அதையுமே வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணுமே தவிர வெளியில் வைக்க முடியாது. ஸோ இல்லை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கொஞ்சமாக இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஹேர் வாஷ்க்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் இப்போ நான் சொன்ன அந்த அளவை மட்டும் எடுத்து ஒரு டைமுக்கு பயன்படுத்தி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை ரெகுலராக பயன்படுத்திட்டு வரீங்க, எந்த ஒரு ஷாம்பூஸும் கெமிக்கல் ஷாம்பூஸ் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நேச்சுரலாக நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாவே உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளமை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதில் ஹைபிஸ்கஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். அந்த ஓவராக ட்ரை ஆகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் பற்றியும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹேர் ஆயில் ஆல்ரெடி நம்ம வந்து இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஹேர் ஆயில் வந்து நம்மளுடைய இதுலேயே நமக்கு அவைலபிளில் இருக்குது. நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு தி பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஈவன் புழுவெட்டு பூச்சிவெட்டுலாம் இருந்தாலும் அந்த இடத்துலையும் முடி முளைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது. அண்ட் இதில் நம்ம வந்து ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷாலிட்டி வந்து அதிகமாக ஃப்ரெஷ் ட்ரக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ட்ரைடு ட்ரக்ஸை விட நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான ட்ரக்ஸ் தான் பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளுடைய ஹேர் ஆயில் தயாரிச்சுட்டு வரும். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், எந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டீட்டெயில்டு வித் டீட்டெயில்டோட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. வீடியோ கண்டிப்பாக இந்த ஹெர்பல் ஷாம்பூ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போல் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அண்ட் டாட்டா பாய். மறக்காமல் உங்களுடைய என்ன மாதிரி ஹெல்த் கேர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்காக நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். டாட்டா பாய். நம்ம உடம்புல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் டெஃபிஷியன்சி இருந்தாலும் நமக்கு வந்து இயர்லி கிரே ஹேர் அண்ட் ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்கும். இதை சரி செய்யறதுக்கு உங்கள் உணவில் நீங்கள் ஃபேட்டி ஃபிஷ் எடுத்துக்கலாம். அதாவது சால்மன் ஃபிஷ் அண்ட் ஹெரிங் ஃபிஷ், தமிழில் வந்து காளா மீன், கெண்டை மீன், மத்தி மீன் சொல்லுவாங்க. இதில் வந்து வைட்டமின் டி அண்ட் ப்ரோட்டீனும் ரிச். ஸோ வந்து இது உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தாலும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஆகுமா? எஸ், பிகாஸ் வைட்டமின் டியும் ஹேர் க்ரோத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த வைட்டமின் டி சத்து எப்படி எடுத்துக்கலாம்? சன் எக்ஸ்போஷரில் மட்டும்தான் வைட்டமின் டி இருக்கா? சன் எக்ஸ்போஷர் ஆல்சோ ஒரு பார்ட். அது இல்லாமல் உணவில் எப்படியெல்லாம் உங்களுக்கு வைட்டமின் டி கிடைக்கும்? நீங்கள் எடுத்துக்கக்கூடிய முட்டை, பால், வெண்ணெய், சீஸ், பாதாம் அண்ட் ஃபிஷ்ஷில் சால்மன் ஃபிஷ், அதாவது காளா மீன்